போய் தூங்கணுங்கிற நிலைமையும் இருந்துச்சு. குடியிருக்கிற வீடு சம்மந்தமாக பிரச்சனை வந்துச்சு. அதில் இப்போ அதெல்லாம் சரியாக்கி ஒரு தெளிவுக்கு கொண்டு வந்திருக்கேன். அடுத்து வில்லங்க இல்லாமல் குண்டக்க முண்டங்கள் விளைய வச்சா போதுமா? வீடு இன்னும் அமையல சார். இந்த தை மாதம் வீட்டை தேடித்தார அருமையாக இரு, சந்தோஷமா இருப்பா. வேற என்ன வேணும்? புண்ணியமாக இருக்கு. நீ எந்த ஏரியாயா? காளியமாக இருக்காளா உங்கள் ஏரியாவில்? கால் விட்டு வாப்போம். கருதாமிக்கு என்னப்பா உன் பிள்ளைய பற்றி என்னப்பா செய்யணும் உனக்கு? வேலைக்காக ஒன்று சொல்லுவீங்க. சனிக்கிழமை வந்துட்டு போனேன், 3 தடவை வர சொல்லுவீங்க. இந்த பேர் எப்படி கடமுடி பிப்ரவரி மாதம் வேலை வாங்கி தரேன், புண்ணியமாக இருக்க வைக்க. பணம் தந்துட்டேன், பணம் போயிட்டு வா. கர்மசாமிக்கு திண்டுக்கல் நண்டுக்கல் இல்லை, திண்டுக்கல் திண்டுக்கல் வாப்பா வாப்பா. திண்டுக்கல் வாங்க. திண்டுக்கல் தொழில் சம்பந்தமாக மனம் நஷ்டப்பட்டு வந்து எப்பா தொழில் சம்பந்தமாக பணம் நஷ்டப்பட்டு வந்தது யாரு? என்ன தொழில் பார்க்குறியா? அதில் எந்த நஷ்டம் இருக்கு? என்னையா தொழில் பார்க்க? என்ன தொழில்? நீ கால் விட்டு வரலாம். ஏப்பா உறவினர்கள் எல்லாம் பகை. ஆமாம் சாமி. அதனால் தேவையில்லாத குழப்பம் 2 வருஷமாக நடக்கு. வண்டி வாங்குறவங்கள அடிக்கடி ஆபத்தும் பிரச்சனையும். இப்போ நிறைய பண நஷ்டமும் முடக்கமும் கிடக்கு. அதனால் இவையெல்லாம் நீக்கி தெளிவாக்கி தந்தால் போதுமா? என்ன வேணும் வேற? நீ என்ன செய்ய சொல்கிற நான் சரி. இந்தா கடன்கள் தீரும், போயிட்டு வா, புண்ணியமாக இருடா. நல்லா அதே திண்டுக்கல் சிமெண்ட்டும் செங்கனையும் வச்சு பூசுகிற வேற. சிமெண்டையும் செங்கனையும் வச்சு பூசுகிற வேற. எத்தனை வீட்டை தச்சு கழிச்சாலும் வாடா தம்பி வா. உன்னுடைய ஒரு கையில் உள்ள தசைகள் வலியும் வீக்கமும் இருக்கும் இருக்கா? இது தொழிலுக்கு வேற எதுவும் குழப்பம் பண்ணியிருக்காங்களா அல்லது இயற்கையாக நடந்துச்சான்னு ஒரு குழப்பம் உன் மனத்தில் இருக்கு. கால் விட்டு வா. சில இடங்களில் கேட்கும் பொழுது மாறுபாடு ஏதோ நடந்திருக்கு, உன் உடம்பு கோளாறாக இருக்கு, இப்போ வீட்டுக்குள்ள பிரச்சனை இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. என்ன அதனால் அந்த கோளாறுலாம் இல்லை. இன்னும் தீர்த்து தரேன், உன் கடனை நீக்குதேன். வேற என்ன வேணும்? நிறைய தொழில் கிடைக்கும். போ. கர்மசாமிக்கு தர்மபுரி புண்ணியமாரிடா கொடா. தர்மபுரி அவருக்கு தானே பார்க்கணும். தர்மபுரியா? ஆடு மாடு யார் வச்சிருக்கா? ஆடு மாடு வச்சிருக்கியா? கால் விட்டு வா. நீ வாப்பா.